தமிழ்நாட்டு முதல்வருடைய நிலையை முழுமையாக ஆதரிக்கிறேன். ஜனத்தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும். 543ஆக அதை லிமிட் செய்து அதற்குள்ளே மீண்டும் மறுசீரமைப்பு நடத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும். 888ஆக உயர்த்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சீட்டு கூடும். ஆனால் நமக்கு கூடுறதை விட வடநாட்டில் அதிக அளவில் கூடும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட் இருக்கு. தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40 சீட் இருக்கு. அவங்க 2ல் 1 பங்கு நம்ம இருக்கோம். ஆனால் சீட்டை கூட்டி அதே ரேஷியோ மெயின்டைன் பண்றேன்னு சொன்னாங்கன்னா 3ல் 1 பங்கு ஆயிடுவோம். நம்ம 3ல் 1 பங்கு ஆயிடுவோம். அதனால மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தென்னகத்தை வஞ்சிக்கின்ற மாதிரி இந்த ஜனத்தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம், தென்னக மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வர் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடர வேண்டும், இந்தியாவுடைய மக்கள் தொகை ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே தொடர வேண்டும் என்ற யோசனை என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான யோசனை. இன்னொன்று தெளிவா தெரிஞ்சுங்க, 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லயே எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. இதை விட இன்னும் 888, அதாவது இன்னொரு 340 பேரை கூட்டாங்கனாக்க பேசவும் முடியாது, விவாதமும் பண்ண முடியாது. அது சும்மா கூடி கலையிற பெரிய கூட்டம் மாதிரி ஆயிடும். அதனால இதுக்கு விட ஒரு பெரிய பாராளுமன்றம் இருப்பதால இன்னும் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது, இன்னும் விவாதம் பண்ணலாம் என்று நினைப்பது தவறு. ஏன்னா அதுல நேரம் பத்தாது. ஏன்னா இந்த கூடுற நேரத்தில் இன்னும் 340 பேர் இருந்தாங்கன்னா பேசுறதுக்கு நேரம் இருக்காது. முல்லை பெரியாறு, மேகதாது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து பேசாம அதுக்கெல்லாம் கூப்பிடாம இதுக்கு கூப்பிடுறாங்க. இதுக்கு முல்லை பெரியாருக்கும் மேகதாதுக்கும் பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிட முடியாது. தெலுங்கானா முதலமைச்சரையும், ஆந்திராவில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்களையும், ஒரிசால இருக்க அரசியல் கட்சி தலைவரையும் கூப்பிடுவேன். எதுக்கு எந்தெந்த போரம்னு தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இது டீலிமிட்டேஷன் என்றது இந்தியாவையே பாதிக்கப் போகிறது. இந்தியாவில் குறிப்பாக ஹிந்தி பேசாத மாநிலங்களை பெரிய அளவில் பாதிக்கப் போகிறது. இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனே மாற்ற போற விஷயத்துக்கு இவங்க எல்லாம் கூப்பிடும். மேகதாவை பத்தி பேசணும்னா அதுக்கு கர்நாடகாவோட பேசணும், இல்ல காவிரி ரிவர் மேனேஜ்மெண்ட் போர்டோட பேசணும். முல்லை பெரியாரை பேசணும், கேரளாவோட பேசணும். அதுக்கு நமக்கு பிடிக்காட்டி உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். அதுக்கு பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஓரங்கட்டப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. பாரதிய ஜனதா கட்சியோடைய இந்துத்துவா கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இரண்டாவது, நான் தெளிவா சொல்றேன், இந்த 3வது மொழியை கட்டாய பாடமாக்குவதை எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. 2 மொழியை முழுதாக படித்த பின்னர் 3வது மொழிக்கு பற்றி யோசிக்கலாம். வட மாநிலங்களில் நான் தெளிவா சொல்றேன், எந்த ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தையாவது எந்தெந்த 3 மொழியை கத்துக் கொடுக்கறாங்கன்னு தயவு செய்து இந்திய அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை விடட்டும். இல்லாட்டி அதற்கு வக்காலத்து வாங்கும் பாஜக ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டும். ஒன்னு தெளிவா தெரிஞ்சுங்க, வட இந்தியாவிலும் பல பேர் வராங்க நம்ம ஊருக்கு வேலை செய்யறது. திருச்சிக்கு ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வேலைக்காக வருகிறார்கள். வரத்துக்கு முன்னாடி அவங்க ஆத்திச்சோடியும் திருக்குறளையும் படிச்சுட்டா வராங்க. தமிழ் இலக்கியம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கத்தை படிச்சுட்டா வராங்க. எழுத படிக்க தெரியாது, தமிழ் தெரியாது. இங்க வர்றாங்க, தேவைக்கேற்றால் போல் 6 மாசம் 7 மாசத்துல கொஞ்சம் பேசும் தமிழை கத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில இருந்து யாராவது வட இந்தியாவுக்கு சென்று ஹிந்தி பேசுகின்ற மக்களோடு மட்டும்தான் பழக வேண்டும் என்ற நிலை யாருக்காவது தள்ளப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள். எந்த மொழியையும் கட்டாய பாடமாக தமிழ்நாட்டு மீது திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மொழி திணிப்பாக மட்டும் பார்க்க முடியாது, ஒரு கலாச்சார திணிப்பாக தான் பார்க்க வேண்டும். எந்த காலத்திலும் தமிழ்நாடு இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இந்த கூலிப்படை கொலை கொஞ்சம் அதிகரித்து விட்டது. நேற்று கூட காரைக்குடியில் அவருக்கு குற்றப்பின்னணி இருக்கு, அது ஒரு வேற விஷயம். ஆனா ஒரு பிளான்டு கூலிப்படை மூலமாக தான் ஒரு கொலை நடந்திருக்கு. கூலிப்படையா இல்லைன்னா அவங்க ஒரு ப்ரீ பிளான்டு மர்டர் தான். அதே மாதிரிதான் திருநெல்வேலியில் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி 2 வகையா பார்க்கணும். ஒன்னு கிரைம் ஆஃப் பேஷன், ஏதாவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு சடனா வாக்குவாதம் வந்துருது, கையில இருக்கிறத வச்சு அடிச்சு கொண்டுறாரு, அது கிரைம் ஆஃப் பேஷன். அதை தடுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் இந்த கூலிப்படை மூலமா நடப்பதெல்லாம் ப்ரீ பிளான்ட் மர்டர், இந்த ப்ரீ பிளான்ட் கில்லிங். இதெல்லாம் கண்டிப்பாக அரசாங்கம் இன்டெலிஜென்ஸ் விங் மூலமாக யார் இந்த கூலிப்படை, யார் ஏவுகிறார்கள், எங்கெந்த இடத்துல இருந்து கூலிப்படை வராங்க, அதெல்லாம் மோப்பம் பிடிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு. அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சம் நிலவில் தான் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது.